காலில் வச்ச எடுக்க சூடா நான் வந்து சூடா அந்த தண்ணி வைங்க இருக்கு ஐயோ பாவி வீங்கிறதுக்கு ஒரு ஆளு இல்லையா ஒரு தண்ணியடா வேங்கும் டாக்டர் முடியாது சார் ஹாஸ்பிட்டல் போனா வந்து டேய் பஸ்ல எப்படி வந்த பஸ்ல ஏற மாட்டேன்ட்டாங்க ஏன் வண்டி ஓட்டுறாரு அவர் பேர் என்ன டிரைவர் அவர் தான் என்ன சொல்றாருயா இதுக்கு டிக்கெட் கேக்குறாங்க இதுக்கா டேய் லக்கேஜா என்ன ரெண்டு பேரா வந்து ஏறறேன்னா நான் எங்க ரெண்டு பேரா வந்து ஏறறேன்னா என்னடா நம்ம வச்சு என்னடா கேட்டாரு ஐயா இது சொந்த பொருள் எது கேட்டா அதுக்கு டிக்கெட் எடுத்தாகணும் எவ்வளவு சொன்ன கேட்கல அது ஒரு லக்கேஜ் தான் உனக்கு அரை டிக்கெட் போட்டாங்க சரி நல்ல ஒரு ஹாஸ்பிடல்ல பாக்க என்ன முன்னாடி என்ன மாதிரி என்ன அனுபவிச்சுன்னா நான் இருக்குன்னு நீ கேட்குறேன் எனக்கு வீங்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் பார்த்து சிரிக்காதேன்ட்டேன் சரி ஹாஸ்பிட்டல் போனியா ஐயோ அந்த கதையான் கேட்குறேன் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பாரியா அந்த பஸ் வாட்டி வாட்டி ஓட்டுறாரு பத்தியா டிரைவரு கீரை விட்டு இதை போட்டு ஆட்டுறாரு ஆனா போய் சொல்லிட்டு பஸ் விட்டு இறங்கி ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்தோமா அந்த வந்த வாசிக்கிட்டு நல்ல ஹாஸ்பிட்டல்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலாம் வந்தேன் அங்க ஒரு பொம்பை டாக்டர் இருந்தது எம்மா நாம டாக்டர் பார்க்கணும்னு நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் நீ போய் பாரு நான் வந்து பார்த்துட்டு ஓபி சீட்டு எழுத்தாரன் டாக்டர் போய் பாருச்சு என்ன சீட்டு எழுத்தாரு சொல்லிட்டு பட்டு பாரு நம்ம பார்த்துட்டு 3 நாள் தோட்டத்தில் பட்டுச்சு அந்த டாக்டரியா கத்தியாத்துன்னு தேடிங்கிறான் அந்த வெட்டுறதுக்கு ஏமா வர வழியில வயிற்ற கலக்கிச்சு ஒன்றும் முடியல ஒரு 10 ரூபா கொடுத்து வந்த வச்சு பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் போனா அடாடா நல்லா சூப்பரா கட்டிக்கிறாங்க பாத்ரூம் இன்னும் வெஸ்டர்ன் டாய்லெட் உட்காந்து போறது பாதி கூட உட்காருது அப்படி போ உட்காந்து அடிச்சுட்டு வயிறு தாங்க முடியல குடுக்கொண்டு ஓடி போய் உட்காந்து பாரியா சுள்ளடக்கு போட மாட்டேங்குது இருக்கிற வரல ஏமா நான் கத்த என்ன 4 பேர் கூட இருந்தாங்க என்னப்பான்னு கேட்டாங்க ஐயா முக்கியமான பொருள் ஒண்ணு இந்த உள்ள மாட்டிச்சு 4 பேர் வாங்க கெடப்பரை எடுத்துறாங்க சொல்லிட்டு 4 பக்கம் 4 கெடப்பரை போட்டு இடிச்சு அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்தோம் அந்த பொருள் நீ என்ன நினைச்சு உன் மட்டும் சூடு வச்சியோ நல்ல வழி அதை சொல்லுமா நான் ட்ரெயின்ல போறமா இல்ல இப்போதைக்கு உடம்பு ஒண்ணு முடியல ட்ரெயின்ல போக வேண்டாம்டா எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க தண்டவாளம் இருக்கு அந்த தண்டவாளத்துல இந்த குடுத்துட்டு போய் ட்ரெயின் வரையாது 2 தடவை போற எதுக்கு உனக்கு இது பினிஷ் நான் இருமுண்டு வச்சு தொங்க விட்டு வச்சுக்கிறேன் எத்தனை ட்ரெயின்ல வச்சு ட்ரெயின் வரும் இப்படி பண்ணடா இந்த பிள்ளோட பெரிய கத்திரிக்கோல் அந்த கத்திரிக்கோல் கையில எடு எடுத்தியா கிட்ட வச்சுக்கோ வெட்டினா கால பரப்பிக்கோ போறதுக்கு மாமா போயிடறாங்க மாமே வா ஒவ்வொரு வேலை ராசத்தி போன அப்பனா எப்படிடா வேலைக்கு அதான் லீவ் ஒரு 1.5 மாசமா லீவ் கொடு சரி சீக்கிரம் ஆபரேட் பண்ணு உன்னை வேலைக்கு வந்து உடனே வந்து தையல் பிடிச்சிட்டு பாய் முட்டா மயில் இருக்கிறான் அண்ணனே லோல் பட்டு லோங்க வச்சு உட்காந்துக்கிறான் அது பாவி நல்லா இருப்பியா நீ ஒழுங்கா காலை காட்டிங்க அண்ணனுங்கய்யா தங்கச்சி தங்கா உனக்கு கால் போச்சு அண்ணனுக்கு ஏந்திரி மேல என்ன போ எனக்கு சுடு தண்ணி நான் குளிக்கணும் ஓடி உள்ள ஓடுனே ஓடி போய் குத்திட்டு போடியே உடம்புல பயம் இருக்கா பாரு இதுங்களை மேகுது 4 ஏற்பாடு பேசிட்டு போயிடலாம் ஐயோ எப்பா சி இது எனக்கு பிடிக்காது ஆமா இருந்தாலும் என் கணவர் வெளிநாடு போயிருக்காரு அவர் எப்ப வருவாரோ ஏதோ வருவாரோ தெரியல இருந்தாலும் நான் ஏன் கஷ்டப்படணும் எனக்கு தான் இங்க அழகான ஒரு காதலர் இருக்காரு என் காதலர் எப்ப வருவர் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா கணவர் எப்ப வேணாலும் பார்க்கலாம்
ஆனா லவ் பண்றவனை பார்க்க முடியுமா? எப்பனா ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஆனா அதான் என் காதல வட்ட மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இப்ப போய் பார்த்துட்டு வரு. என்ற எண்ணங்களை மனதில் வைத்து இந்த மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய தாராபதி ராஜநாக ராஜநாகமனை பற்றி என் நாட்டோர் போட்டு முழுவதற்கு நிகரில்லாமல் அரசாட்சி புரிந்து வருகிறோம். அவைக்கு வர வேண்டிய அவை காவலனை காணவில்லை. எங்க போயிருந்தேச்சுமா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வர வேண்டியதானே? நகர்வனம் செஞ்சீரா? நாட்டு மக்களின் குறை கேட்டீரா? அவர்கள் குறையை உடனுக்குடன் தீர்த்து வைத்து விட்டீரா? என்னன்னு நான் அடக்க முதல்ல நானே சொல்ல நானே மாட்டேங்கிறேன். நாட்டு மக்களின் குறை தீர்த்து விட்டேன். ஆனால் இந்நாட்டு மகாராணியின் குறையை தீர்க்க வேண்டும். நான் வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருப்பார்கள். சென்று மகாராணியை சந்திக்கணும். நான் வட்டமாரி போய் பார்த்தனா அங்க வரவே இல்லை என் காதலர். எனக்கு ஒரே கோபம் வந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன இத்தனை வாட்டி வணக்கம் போடுறாரு அவரு? எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கீங்க? உங்களை பார்க்கவில்லையே என்றுதான் ஏக்கம். அவரை வச்சுக்கிறப்பா இப்ப முக்கியம் நோட்டீஸ் போட்டு ஊரு கொடுத்துட்டு போ. தளபதி யார்? மகாராணி வச்சுக்கிறாரு. நான் அவர் தான் லவ் பண்றேன். ஐயோ ஐயோ போய் போய் பாருங்க வெட்டி. என்னடா உனக்கு என்ன வேலைங்க? உனக்கு என்னடா வேலை? போடவுல மகாராணி, உங்களை மகாராணி என்று அழைக்கும் பொழுது உங்கள் அருகே வர அச்சம் நாடுகிறது. பெயரை சொல்லி உச்சரிக்கலாமா என்று உத்தரவு கேட்கிறேன். நீங்க கேட்கலாமா? நீங்க யாரு? என் உயிர் அல்லவா? எனக்கு என் பேரை விட்டு தாராளமா கூப்பிடுங்க. கலாவதின்னு கூப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எப்படி நான் கூப்பிடுவேன்? எப்படி? ஓ கலா கலாவதிடா பேரு. ஓ கலா என்னடா நீ ஓசையாங்கிற இடையில தூத்துல இருக்கும்போது மாமா ஓய் வாயா இங்க கூப்பிடுவாங்க. மச்சான் ஓய் வாடா இங்க. அந்த தூரத்தில் இருந்து அழைப்பவருக்கு பொருந்தும். அருகில் இருக்கும் பொழுது எப்படி அழைக்க வேண்டும்? எங்கடா பாரு வாங்கத்துனே இருக்கிறாங்க. முதல்ல அவனுக்கு வைங்க விஷத்தை. மகமா முக்கியம், மூல தாண்டா முக்கியம். ஓடா ஓரம் கலாவதி பாரத்தில் விளையாட வெண்ணிலவே நினைவால் ஏற்க முத்தீர். முத்திலே பிறந்த சிப்பி போல பிறந்தே வளர்ந்து வந்தா எனக்காக. இமையழகு சித்திரமே கண்ணே மணியே கற்கண்டே உன்னை கட்டி அணைத்து எப்பொழுதும் முத்தமலை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. போங்க எப்ப மீனுக்கு இப்படித்தா கலாவதி கல்யாண கல்யாண
மான் சொந்தம், மலருக்கு மனம் சொந்தம், மரத்துக்கு வேர் சொந்தம், குழலுக்கு இசை சொந்தம், குயிலுக்கு குரல் எல்லாம் ஆபத்து. நீயா என்ன நீ யார் அவர்? நீ எப்படிங்க என் அனுமதி இல்லாம என் அறைக்கு நீ எப்படி வரலாம்? உன்னுடைய அனுமதி இல்லாம இந்த அறைக்குள் நான் வர கூடாது. ஆமா, என்னுடைய அரண்மனை. நான் எப்போது நான் வருவேன், எப்போது நான் செல்வேன். ஏய் இது என்ன அறை? என் அறைக்கு நீ கேட்டுதான் வருவேன். வர முடியாது என்று நினைக்காதே. ஆமா, நீயும் எனது அண்ணனும் பஞ்சன் அறையில் இருக்க வேண்டிய இடத்துக்கு இந்த தளபதியார் வந்திருக்கிறால் உனக்கு அவருக்கும் என்ன சந்தேகப்படுறியா? உண்மைதான். சந்தேகப்படுறியா? உண்மைதான். சத்தியமா உண்மைதானியா? நாங்க அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறோம். என்ன மாதிரி பாடுகோள் மாட்டிக்கிறான். எதுக்குடா என்ன இவனுக்கு மாதிரி இந்த அவரு? பாடு? அவர் போய் என்ன வார்த்தை சொல்ற செல்வி? அண்ணன் நயனார் சென்றிருக்கிறார் அல்லவா? அதனால்? எல்லைப்புறத்தை அடைந்து விட்டார். அதனால்? அவரை சென்று அழைத்து வர போகிறேன் என்ற செய்தியை சொல்ல வந்தேன். வந்தா என்ன தவறு? இந்த நாட்டுக்காக உயிரை துச்சமென மதிக்காமல் இந்நாட்டை பாதுகாக்கிற நான் உன் அண்ணன் அயலால் சென்று 10 ஆண்டு காலம் போன பிறகு இந்த நாட்டின் நலனை பற்றி எத்தனையோ முறை மகாராணியிடத்தில் வந்து ஆலோசனை நடத்துவது வழக்கம். தளபதியார் அரண்மனைகளே மகாராணி வந்தா என்ன தப்புன்ற? டெய்லியும் வந்து ஆள் வாசிக்கிறாங்க. எப்படி ஆலோசிக்கிறோம்? டெய்லியும் வந்து வாசிக்கிறாங்க. என் அண்ணன் வர வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் சரி. எங்கே குரல் இருக்க வேண்டும். சரி, மரியாதை கட்டுக்கோ. தான் சொல்லுங்க. நான் வச்சுக்கலாம் தோந்தா. ஆமா. அப்படித்தான் நான் போ. டேய் டேய், என்னடா நீ என்ன நம்ம எடுத்து எவ்வளவு எடுத்து சொல்ற கேட்க மாட்டா? அம்மா அவங்க எனது சத்தியமா அண்ணன் வர வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் எங்கிட்டு குரல் கொடுக்க வேண்டும். ஆ. வாய்ப்பு நின்று தான் குரல் கொடுக்க வேண்டும். தப்பு இல்ல. எனது அண்ணியார் வந்து என்ன விஷயம் என்று கேட்டிருப்பார். வாழைப்படைக்கு அரண்மனைக்கு எவ்வளவு தூரம்? அதனால் அங்கிருந்து அழைத்தார் கூட கேட்குமா? அதனால் அருகில் வந்து சொன்னதால் என்ன தவறு கண்டீர்? தவறுதான். என்ன செய்ய போற? தவறுதான். இப்ப என்ன செய்ய போற? இன்று எனது அண்ணன் வருவதாக தெரிந்தது. ஆமா. இங்க நடந்த விஷயத்தை அனைத்து என் அண்ணனிடத்தில் நான் சரி, சொல்கிறேன். நம்ம- முடியாது. அவளுக்கு என் பேச்சு கேட்காம போறானே எனக்கு எல்லாமே போச்சுக்கு. இனி இந்த நாட்டுல அவ இருந்தா நாம சந்தோஷமா இருக்கவே முடியாது. அறுபதுதான் உனக்கு. இவள் அறவே இந்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். 60 ரூபாயா உனக்கு முதல்ல? என்னடா? 60 தான். என்ன அறுபது? அது காரணம் வந்தா போடு. வாயற்படியில காவல் வச்சோம். நீ காவல் இருக்க வேண்டியவன் உள்ள வரால தடுக்கணுமா கூடாது? இரு, முடிவு நான் சொல்றேன். தடுக்கணுமா கூடாது? எனக்கு அறுபதுல கேக்குறியா? ஆமா. வயிற்றுக்கு நீங்க திட்டுறா? என்னடா? என்ன திட்டு வயிற்றுக்கு? ஒரு பொண்ணை காதலிக்கும் போது அரண்மனையை பூட்டு வைக்கணும். நெஞ்சுக்கும் சொல்ல மாட்டேன். அவளை பாக்குற அவரோட பேசுறேன்னா அரண்மனை பூட்டு வச்சுட்டு அறுபட்ட முண்டம். என்ன? நீ வாயற்படியில் இருக்கிற யாருன்னா வந்தா நீ சத்தம் கொடுப்பன்னு தெரிஞ்சுதானே உன்னை நிக்க வச்சாங்க. எனக்கு பேதி ஆகுதுயா. உனக்கா? ஆமா, சாப்பிடறது என்னமோ போறது என்னமோ சாப்பிடறது என்னமோ போறது என்னமோ இதே வேலையா? ஜென்மத்தை எடுத்துட்டேன். இது இப்படித்தான் நான் வாழ்ந்து ஆகணும். வர சத்தம் போடுறா. செத்தே போடா. ஆதாரமே என்ன ஜெய பண்ணுது? அவள் நாட்டில் இருந்தால் நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. சத்தியம் முடியாதுங்க. உடனே உன் அண்ணன் வருகிறாரே உன் கணவர் அவரிடத்தில் எடுத்து வைத்து அவளை நாட்டை விட்டே விரட்டு நான் வழி செய்யறேன். என் ராஜா அப்படியே பண்ணுங்க பட்டு போறேன். பத்தியாடா என்னதான் பேசி போறாரு? செத்து புடுறேன்றனால எதுக்கு? போயும் மூஞ்ச பார்த்தா ஐயோ நாடா பாதி வச்சு அவன் மூஞ்ச பார்த்தான். அவன் மீசியும் அவன் முடியும் இப்படி வா. அவன் தலையில பாம்பு பூந்தா கூட தெரியாது போச்சு. ஏண்டா அதை பத்தி கேவலம் பேசாரு. அவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? அவர்கிட்ட பிடிச்ச அந்த கூண்டு தலை தான். நீ லோல் பட்டு அலையிற. அவர் என்ன அழகு தெரியுமா? இது தெரிஞ்சுதான் நான் அழகா கிராப் விட்டுருப்பேன். நீ ஒரு ஆதாரம். ஏண்டா இருந்தாலும் இங்க நடந்த செய்தியும் என் கணவர் தெரியவே கூடாது. செல்லு சொல்ல போகிறா. அவளுக்கு முன்னாடி குறுக்காயில போயிடல நம்ம. அவன் மட்டும் தெரிஞ்சு போச்சு வீட்டுக்காரனுக்கு வந்து எடுத்துப்பான் சாட்டிய காட்டி சுத்த காட்டா சுத்த காட்டா வரைக்குப்பான். அளவுக்கு நம்ம தானே பாத்துக்கணும். நான் இது என்னடா விட்டா பாது போடுது. முன்னாடி ஞாபகம் வந்துட்டு எனக்கு காஞ்ச மாடு மேம்பு காஞ்ச மாடு கம்பள மேற மாதிரி தான் மேம்பு. என்ன பண்றது? தொடமாட பிஞ்சான். நீ சொல்ல வேண்டாம். பின்னாடி கவனிக்கிறா. பின்னாடி வாழ நாத்தடிக்கும். ஜி பண உதவி. ஓஹோ அப்புறமா ஆமா நீ கேட்டல அந்த தங்கத்துல ஆரம் அத நான் உனக்கே கொடுத்துறேன். உன் பாடி போடு. என் பொண்டாட்டி உன்ட்டு சொல்றதுக்கு என்ன என்னடா நேரம் சரியில்லை. வா போலாம்.
நான் தாயகம் திரும்புகிறேன். எல்லையில் அனைவரும் இருக்க சொன்னேன். ஒருவர் கூட காணவில்லையே. எங்க சென்றார்கள்? ஐயா வணக்கம் வணக்கம். நீங்க நினைக்கிறது தவறு. வரவரா சோத்துங்க எங்க வணக்கம். ஏய் ஐயா நீங்க வெளிநாடு சென்று இன்று வருவதாக லிகிதம் வந்தது. வந்ததல்லவா? உங்களுக்கு தேடிதான் நான் வந்திருக்கிறேன். எங்க தேடி வரேன்? தளபதியார் எங்கடா? தளபதி சத்தியமன ஆட்சியில் அமர்ந்து நீதியர செங்கோலை அந்தி கடமை கண்ணியும் கட்டுப்பட தவறாமல் என் நாட்டவர் போற்றுமளவருக்கு நிகர் இல்லாமல் அரசாட்சி புரிந்து அவர்கள் தளபதி தளபதியாரே வாழ்க வாழ்க. தளபதியாரே நான் அயல்நாடு சென்ற பிறகு நாட்டில் நாட்டு மக்களுக்கு குறை என்பது இருக்கிறதா? நகரவனம் சென்றேன். நாட்டு மக்களின் குறையை உடனுக்குடன் நல்லது. நீங்கள் அயல்நாடு சென்றீர்களே பயணம் எவ்வாறு முடிந்தது? சென்றது வெற்றியோடு முடிந்தது. எவ்வித குறையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அயல்நாடு சென்ற 10 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. நீங்கள் இல்லாமல் உங்கள் மனைவி உங்கள் மீதே ஏக்கம். அப்படியா? படுத்தால் வரவில்லை அவர்களுக்கு தூக்கம். நீங்க போனாதான் அவங்க தூங்குவாங்க. போங்க அப்படியா? சீக்கிரம். தளபதியாரே ஓடு. சந்திக்கிறேன் என் மனைவி. இவர் வேற வெளிநாட்டு வராரு. அவருக்கு என்ன சொல்லி சமாளிப்பானே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி தளபதி இன்று போல் என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு குறையே இருக்காது. ஆமாங்க கணவனே கண்கணதேவா வாழ தெரியுமா? நானு மீதி வரலாம் தெரியாதுங்க. தெரியாது. நான் அப்படிதான் இருந்தேன். அப்படியே இரு. அதான் நம்மளுக்கு இப்போ வந்தீங்க ஏதோ வந்தீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? தளபதி வரைக்கீங்க. என்ன செய்வது? உன் நினைவால் உன்னாலும் உறக்கமில்லை, உணவும்